வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. தங்கச்சிங்கள நான் கல்யாணத்துக்கு முன்னாடி முகம் வாட விட்டது கிடையாது. கல்யாணத்துக்கு அப்புறமும் ஒரு விஷயமா உங்களை கஷ்டப்படுத்திடக் கூடாதுன்னு பார்த்து பார்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற என் தங்கச்சிங்களை இப்படி வயிற்றுக்குள்ள தச்சா இருக்கும்போது கஷ்டப்படுத்தி பாக்குறானுங்க. இவனுங்களெல்லாம் என்ன பண்ணாதகும்? அடே தம்பி, என்னடா பேசிக்கிட்டு இருக்க? என்னதான்டா பஞ்சாயத்து? இங்க பாருங்க பாட்டி, இங்க பாருங்க, எல்லாம் ஒரு அளவுக்கு தானே. இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டே இருந்தா சரிப்பட்டு வராது. நான் மாட்டுக்கு பிரிச்சு கூட்டு போயிட்டே இருப்பேன். அடக்கடவுளே, பிரிச்சு கூட்டு போற அளவுக்கு என்னடா நடந்தது? அண்ணா அண்ணா, இங்க பாருண்ணா, பாட்டி கிட்ட பேசாத. பாட்டி அவங்க பேரனுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுண்ணா. நீ சொல்லுமா, நான் கேக்குறேன்னா. அடே, அப்ப பஞ்சாயத்து என்னன்னு தெரியாம தான் பஞ்சாயத்து பண்ண உட்காந்துருக்கியா? பஞ்சாயத்து என்ன வந்தானே, பிரச்சனை என்ன வந்தானே, தங்கச்சி சோகமா இருக்கு, அப்ப பாம்பளா தப்பு பண்ணிட்டாரு, அவ்வளவுதான் இங்க பஞ்சாயத்துன்னா. அவ்வளோதான் வரல, அவ்வளோதான் பிரச்சனைன்னா. தங்கச்சிங்க சோகமா இருக்கு, அதுக்கு காரணம் மாப்பிள்ள தான். அவர் என்ன கேள்வி கேட்டான்னா, ஏன் அந்த கேள்வியா மனசு கஷ்டப்படுற மாதிரி கேட்கணும்ன்ற. அடே ஸ்ரீ, இங்க பாருடா, நான் உன் ஃப்ரெண்டுடா. ரெண்டாவது யாராவது, அதெல்லாம் என் தங்கச்சி இவதான் தெரிஞ்சதுக்கு அப்புறம், இங்க இருக்கிற 2 பேரையும் நான் தங்கச்சியை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என் தங்கச்சிங்க, அதுக்கப்புறம் தான் எவனா இருந்தாலும்னா. அட பாவி பயில, டேய் நீயாச்சும் பஞ்சாயத்து என்னன்னு கேட்டுட்டு பேசுறா, ஃப்ரெண்டுக்காக பார்க்க வேணாம், நியாயத்தை பேச சொல்லிட்டேன். என்ன கம்மனர் என்ன, இவனுங்களுக்குலாம் புரியவே புரியாது. இவனுங்க பிரச்சனையே தெரிஞ்சுக்காம பிரச்சனை பண்றானுங்க பாரு, அங்க நிக்கிறானுங்க. இவனுங்கள்ட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவும் முடியாது. எப்படி இவனுங்களே அலப்பறையை கூட்டி முடிச்சிருவானுங்க. நம்ம கம்மனே வேடிக்கை பார்ப்போம்னா, இந்த அண்ணன் தங்கச்சி பிரச்சனையில ஆடியன்ஸா இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். ஆர்குமெண்ட் பண்ணோம் வச்சு செஞ்சிருவானுங்க. எடி, ஒழுங்கு மரியாதையா பிரச்சனை என்னன்னு சொல்றீங்க? இப்ப ஸ்கேன் பார்க்கறதுக்கு போறீங்களா போலையாடி? இல்ல ஸ்கேனே பார்க்க தேவையில்ல, நீங்க புள்ள பெத்துக்குங்க. ஆத்தியான அந்த பாட்டியை எப்படி சொல்லுதுன்னு இந்த குடும்பத்துல எல்லாருமே இப்படிதானே பேசுறாங்க. ஸ்கேனை பார்க்க கூடாது, ஸ்கேனை பார்க்க கூடாது, இப்படிதானே. இந்த 4 மாசமா இன்னொரு ஸ்கேன் எடுத்துக்கணுமா? அந்த ஸ்கேனை எடுக்க உள்ள தெரியுமா? இந்த மாதிரி கேள்வி கேட்போன்ட்டு தான் அந்த ஸ்கேனை எடுக்காமலே இருந்திருக்காங்கண்ணே. என்னது, ஒரு ஸ்கேன் எடுக்கலையா? ஸ்கேன் எடுக்கலையா? என்ன சொல்ற அருளு? நான் கூட இப்பதான் கேள்விப்பட்டேன் தெரியுமா? என்னன்னு? இப்போ அருளு, நான் கூட கேள்விப்பட்டேன் தெரியுமா? ஃபர்ஸ்ட் ஸ்கேன் எடுப்பாங்களாம், அதாவது குழந்தை உள்ள கரெக்டா தங்கியிருக்கா அப்படின்னு பாக்குறதுக்கு. சரி, அதான் போய் எடுத்தாங்களா? இல்ல அருளு, அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா? அதுக்கப்புறம் ஒரு ஸ்கேன் எடுக்கணுமா? அதை அவனும் எடுக்கலையே. ஆமாண்ணா, அந்த ஸ்கேன் எடுக்கவே இல்லை தெரியுமா? கேட்டா இந்த போலீஸ்காரர் சொல்றாரு வயிற்று தொட்டு பார்த்தாலே தெரியும்னு. அதுக்கு அந்த அன்பழகி புருஷன் சொல்லியிருக்காரு எனக்கு வயிற்று தொட்டு பார்த்தாலே தெரியும், நான் ஒரு டாக்டர், என் பேச்சு கேளுன்னு இருக்காருண்ணே. ஏய் இங்க பாருடா, அந்த ஸ்கேன் இந்த ஸ்கேன்லாம் இல்லடா. இவளுங்க பண்ற அலப்பறைக்கு பயப்படுத்த வேணாமே, ஆரோக்கியமா தான் இருக்கும் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு 5வது மாசமா ஆரம்பிக்கும் போது ஸ்கேன் எடுத்துக்கலாம் நான் தாண்டா சொன்னேன். அது எப்படி நீங்க சொல்லலாம்? இங்க பாருடா, முதல் ஸ்கேன் எடுக்க போகும்போது லேட் ஆயிடுச்சு. அப்பவே ஒரு அளவு கண்டுபிடிச்சிட்டானுங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி இருக்கும்போது உடனே ஸ்கேன் பார்க்க வேணாம் நான் தாண்டா சொன்னேன். அந்த காலத்துல நான் எந்த ஸ்கேனை பத்திரா புள்ள பெத்தேன்? ஏதானா என்ன, அதெல்லாம் கரெக்டா எடுத்துக்கணும்ல. கேளுண்ணா எல்லாத்துக்கும் இந்த பாட்டியும் காரணம் தெரியுமா? நாங்க புலம்புறதுக்கலாம் என்ன இப்படி புலம்புறீங்கன்னு கேட்டுட்டே இருக்கு தெரியுமா? என்னடா புதுசா உருட்டாளுங்க? என்ன என்டி ஸ்கேன் எடுக்கல, அதை பத்தி தான் சொல்றாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் எடுக்கிற ஸ்கேனே என்டி ஸ்கேன் ஸ்டார்ட் ஆகிற ஸ்டேஜ்ல போய் எடுத்தோம். அதனால தானே ஒரே வழியா நம்ம அண்ணாமலை ஸ்கேன் பாத்துக்கலாம்னு சொல்லியாச்சு. அதை சொன்னா யாரும் புரிஞ்சுக்கிற மாதிரி இல்லையே. எந்த கணக்கா இருந்தா என்ன, கணக்குப்படி 2 ஸ்கேன் எடுக்கலான்றதான் இப்ப பிரச்சனை. அட கொடுமையே. ஏய் இங்க பாரு, இதெல்லாம் உனக்கு புரியுதா புரியலையா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. 2 ஸ்கேன் பார்த்துக்கணும், பார்க்கல, ஒரு ஸ்கேன் தான் பார்த்துருக்கீங்க, அது மட்டும்தான் இப்ப பிரச்சனை. அப்ப 2வது ஸ்கேனை ஏன் நீங்க எடுக்கல? அப்ப வேணும்னே மறைச்சிங்களா? இல்ல எங்க அக்காங்களாம் ஏதாவது தெரிஞ்சுப்பாங்க நீங்க மறைச்சிங்களா? நான் தான் சொன்னேன் என்ன, அண்ணன் தங்கச்சி அக்கா தம்பி பாசத்துக்கு நடுவில் போவாதுன்னு. இவனுங்களுக்கு ஆன்சர்லாம் தெரியும்ண்ணே, ஆனா எல்லாருமே அவுட் ஆஃப் சிலபஸ்ல தான் பேசுவானுங்கண்ணே. நீங்களாம் பேசல? பேசுவோம்டா, பேசுவோம். சமாதானம் ஆகிட்டியாமே, கேள்விப்பட்டோன்னு பாக்குறேன். நீ ஒரு நாள் இதே மாதிரி நிப்ப, அன்னைக்கு இருக்கா உனக்கு ரிவெஞ்சு. ட்ரை ஒரு லெவல் பெஸ்ட்னா, நல்லா என் பொண்டாட்டி எப்படி ஹேண்டில் பண்றான்னு மட்டும் பாருங்க. பாக்குறோம். யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வராமலாட போயிடும். பெருசா பேச வந்துட்டாங்க. ஒரு ஸ்கேன் எடுக்காம விட்டுருக்காங்க. சொந்தமா ஹாஸ்பிட்டல் வச்சுக்கிட்டு ஏன் எடுக்கலன்னு கேட்டா கதை சொல்லிட்டு தெரியுதுங்க. அட எங்க பாருடா, என்னடா திட்டுறேன்? உண்மையை உறக்க சொன்ன போலீஸ் மாமா. டே அஸ்வினே, ஆனா உன்னை பத்தி நான் இப்படி யோசிக்கவே இல்லை. ஏன்டா அப்படி பண்ண? டே இங்க பாரு டஸ்டி, இவெல்லாம் பேசுறது கூட ஒத்துப்பேன். நீலாம் பேசணும்னு வச்சுக்கோ, அடிச்சிரும் பாத்துக்க. வாயை முட்டை அவளுங்க பஞ்சாயத்து முடிக்க சொல்லுன்னு. டைம் ஆகுது. ஸ்கேன் பார்க்கறதுக்கு நாங்க வரட்டுமா? இல்ல நான் ஸ்டேஷனுக்கு போறோம், அவனா ஹாஸ்பிட்டலுக்கு போட்டோம். நீங்க கூட்டு போய் எங்கேயாவது வேற ஹாஸ்பிட்டல் ஸ்கேன் பார்த்துக்கோங்க.
இல்லண்ணா இந்த மாதிரி தான் சொன்னாரு தெரியுமா டாக்டர். உனக்கு வேணும்னா போய் வேற ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க, உனக்கு வேணும்னா நீ போய் வேற ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்க, உன் அண்ணன் தம்பியை கூட்டிட்டு போன்னு அவ்வளோ சாதாரணமா சொல்றாரு. அது 5 மாசத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு வேண்டியதானே, நம்ம பாட்டுக்கு போயிருப்போம். அதை விட்டுட்டு இப்போ வந்து போ வேற ஆஸ்பத்திரிக்கு, போ வேற ஆஸ்பத்திரிக்குன்னா இந்த 5 மாசம் என் புள்ள நிலைமை என்னாச்சு அதை சொல்லணும்ல. கேளுண்ணா ஸ்ரீ அண்ணா நீ கேளு. கேட்டுட்டு தாமா இருக்கேன், நீ வருத்தப்படாதண்ணா. ஃப்ரெண்டு எல்லாம் நான் பார்க்க மாட்டேன், சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்குறேன். சரி. அடே அவளுங்க பிரச்சனையே கேளுடா முதல்ல. ஏன்டா நீங்க ஒரு பிரச்சனையை தனியா கிளப்புறீங்க? கேட்கறேன் கேட்கறதுக்கு முன்னாடியே எல்லா பிரச்சனையும் உங்க பேரனுங்க மேலதான் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனாலும் பிரச்சனையை கேட்க சொல்றீங்க. நான் கேட்கறேன்னா அடே வேணாண்டாருல, ஏன்டா அப்படி பண்ற? இங்க பாரு ஸ்ரீ, நீ வந்து படிச்சிருக்க, ஒரு பிசினஸ் பண்ற, உனக்கு வெளி உலகத்தை பத்தி தெரியுது, ஏன்டா அப்படி பேசுற? இங்க பாருடாருல, நீ விவசாயம் பண்ற, ஆனா படிச்சுட்டு விவசாயம் பண்ற, புரியுதா? ஆனா படிச்ச நீங்களாம் இவளுங்க 2 பேர் பேச்சை கேட்டுக்கிட்டு முட்டாளா உட்காந்துருக்கீங்கடா. இல்ல பாட்டி, என்ன சொல்ல வரீங்க? படிச்சு முட்டாளா இருக்கணும், இருந்துட்டு போட்டோம். எங்க தங்கச்சி மேல இருக்கிற பாசம் கண்மூடித்தனமாவே இருந்துட்டு போட்டோம்னு சொல்றேன். ஏன் படிச்சவங்களாம் தங்கச்சி மேல பாசமா வச்சிருக்க கூடாதா? இல்ல இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கிறது உங்களுக்கு ஏதாவது பொறாமையா இருக்கா? எப்பா முடியாதுடா உங்க முன்னாடி முடியாதுடா. இருந்தாலும் எனக்கு பிரச்சனையை தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்கடி வாயை திறந்து, என்னடி பிரச்சனை சொல்றேன். பாட்டி நல்லா கேட்டுக்கண்ணா, நல்லா கேட்டுக்க. நீ சொல்லுமா, பயப்படாம சொல்லுண்ண. எது வந்தாலும் அண்ணன் பாத்துக்கிறேன். ஏன்னா உன் மாப்பிள்ள சொல்றாரு, ஸ்கேன் எடுக்க போகும்போது வாயை திறந்து ஒரு கேள்வி கூட கேட்க கூடாதான். கேட்டா டாக்டர் குழம்பிடுவாங்களாம். அதனால கம்முன்னு இருக்கணுமா. என்ன பொம்மை என்ன வாயை மூடிட்டு கம்முன்னு படுத்து கிடக்கிறதுக்கு? அதானா அவன் கரெக்டா தானே சொல்றான். ஸ்கேன் எடுக்கும்போது கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தா ஸ்கேனை பார்ப்பாங்களா, உனக்கு பதில் சொல்லுவாங்களா? இல்ல பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் புரியல. புள்ளைய நேரா காமிக்கிறாங்க அந்த ஸ்கேன்ல. அப்படி இருக்கும்போது அந்த நேரத்துல தானே கேள்வி கேட்க முடியும். நம்ம மாட்டு வாய முடிக்கிட்டு இருந்தா அவங்க தான் ஸ்கேனை முடி வச்சுட்டு போயிடுவாங்களே. அதுக்கப்புறம் கேட்டா போட்டோ பார்த்து தானே கதை சொல்லுவாங்க. நானும் கேட்டேன், போட்டோவை பார்த்து கதை சொல்றதுக்கும் நேரா புள்ளைய பார்த்து கதை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்குல்லண்ணா. அவன் கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல, ஸ்கேன் பார்க்கும்போது ரொம்ப கேள்வி கேட்காத, கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்கன்னு மட்டும் தான் சொல்லியிருக்கானுங்க. அது எப்படி பாட்டி கேள்வி கேட்காம இருக்க முடியும்? பாட்டி பாட்டி சொல்றா சரவணா. பாட்டி, நான் ஒண்ணுமே பண்ணல பாட்டி. ஸ்கேன் எடுக்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாதமா, பொறுமையா கேள்வி கேட்டுக்கலாம். ஸ்கேன் பார்க்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிடுவா ஸ்ரீநிதி, அதனால கொஞ்சம் அமைதியா இருந்தாமா சொன்ன பாட்டி. தம்பி என் சாமி, நீ கலங்காதையா, எனக்கு தெரியும் உன்னை பத்தி. அவளெல்லாம் வச்சு நீ எப்படி குப்பை கொட்டுறன்னு எனக்கு தெரியாதா? என்ன 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 குப்பை கொட்டுறாரு? என் தங்கச்சிக்கு என்ன குறைச்சலு? அவளை வச்சு வாழறதுக்குலாம் கொடுத்து வச்சிருக்கணும். அப்படி எடு சொல்றதை விட்டுட்டு நீங்க என்னவோ சொல்றீங்க, இவளை வச்சு குப்பை கொட்டுறாருல. ஓஹோ. அடே இங்க பாருடா, பேச்சு வாக்குல சொல்லிக்கிட்டு இருக்கா. உன் தங்கச்சியை பத்தி உனக்கே தெரியாருலே. அப்படி இருக்கிற அவளுக்கு இவன் தான் சரியா இருக்கான், புரியுதா? அவ கேட்கற எல்லா கேள்விக்கும் இந்த 5 மாசத்துல எவ்வளவு பதில் சொல்றான்னு எனக்கு தெரியும்டா. நீ சும்மா தெரிஞ்சுக்காம பேசாத. அப்ப எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்கிறீங்க, அப்ப நான் விவரம் கட்டவன் சொல்றீங்க, அப்படிதானே? விவரம் கட்டவளை எதுக்கு உங்க பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்க? ஒன்னு சொல்றதுக்குள்ள ஏமா நீ புத்திசாலிதான். நீ கேட்ட கேள்வி கரெக்ட் தான். எதி போலீஸ்காரன் பொண்டாட்டி, நீ என்ன கேட்ட? அண்ணா தங்கம், ஒன்னு என்ன கேள்வி கேட்டாம சொல்லுமா, நான் பாத்துக்கிறேன்னா. இன்னைக்கு அவனுக்கு இருக்கு. அன்பு வந்த மாதிரி சொல்லிட்டாங்களா? நான் சொல்றேன்னா இந்த மாதிரி போலீஸ் கிட்ட எங்க நான் நிறைய கேள்வி கேட்கணும், கேட்டாதான் எனக்கு கிளாரிபிகேஷன் கிடைக்கும்னு சொன்னேன்னா. என்ன சொன்னா அதுக்காம? அதுக்கு அவர் சொல்றாரு, நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, எப்படி டக்கு டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவாங்க பாரு, அப்படி பதில் சொல்லணும், என் பொண்டாட்டி பயப்படுவா அப்படின்னு நான் சொல்லி வச்சிருக்கேன்னு சொல்றாருண்ணா. அது எப்படி சொல்லி வைக்க முடியும்? அப்ப நீ என்ன கேள்வி கேட்க போறேன்னு டாக்டர் கிட்ட ஏற்கனவே லிஸ்ட் ரெடி பண்ணி கொடுத்துறான் அவன். பாத்தியா இது என்னன்னா நானும் கேட்டேன். என்னடா பாக்குற? நான் கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். எந்த கேள்வி வேணாலும் கேளு, டாக்டர் பட்டு பட்டுன்னு பதில் சொல்லுவாங்க. உனக்கு இருக்கிற டவுட் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு வந்தாண்டா சொன்னேன். இது எப்படி நீங்க சொல்ல முடியும்? எந்த கேள்வி வேணாலும் கேளுன்னு நீங்க சொல்றத பார்த்தா, அப்ப எங்க அக்காவோட கேள்வி எல்லாம் நீங்க லிஸ்ட் எழுதி ஸ்ரீநிதி அக்காட்ட ஆல்ரெடி கொடுத்த மாதிரில இருக்கு. சோ இந்த கேள்வி தான் பொண்டாட்டி கேப்பா, அந்த கேள்விக்கெல்லாம் நீ எப்படியாவது பதில் சொல்லிடு, இல்லைன்னா வீட்டுக்கு வந்து என் உயிரை வாங்குவா அப்படின்னு சொன்ன மாதிரில இருக்கு. சொல்லல இவனுங்க வேற மாதிரி பேசுவானுங்கன்னு. எப்படா ஒரே மாதிரி பேசுறீங்க? ஒரே பிளட் அப்படிதான் பேசுவோம்னா. மொத்த பிளட்லயும் எஜுகேட்டட் ஒன்னு கூட இல்லையடா. யாரை பார்த்து அன்எஜுகேட்டட்ன்றீங்க? ஐ எம் எம்இ குவாலிஃபைடு, என் பிரதர் எம்பிஏ குவாலிஃபைடு, அருள் பிரதர் எம்எஸ்சி குவாலிஃபைடு, எங்க அக்கா பிஎஸ்சி குவாலிஃபைடு, என் அன்பக்கா படிக்காத மேத. இதுல யார் அன்எஜுகேட்டட்னு இப்ப நீங்க பேசுறீங்க? இருங்க, இந்த பஞ்சாயத்து தனியா வச்சுக்கிறேன்னா. மொத்த பேருமே அன்எஜுகேட்டட் தான்டா. எத்தனை பஞ்சாயத்து வேணாலும் வைங்க, உங்க எஜுகேஷன் எல்லாம் தூக்கி அப்படியே கிழிச்சு போடுங்கண்ணா. ஆமா நாங்களும் பார்க்க தானே போறோம் உங்க எஜுகேஷன், உங்க தங்கச்சிங்க விஷயத்துல எல்லாம் எப்படி பேச போகுதுன்னு. டேய், நாங்க ஓரளவு நியாயம் பேசுவோம்டா. நாங்க எல்லாமே நியாயமா தான் பேசுறோம்னா. ஏன் மாப்ள, உங்களுக்கு எல்லாம் கேள்வியே கேட்க தெரியாதா? இல்ல கேள்வி கேட்காம இருக்கீங்க அப்படின்னா அப்ப புள்ள மேல அக்கறை கிடையாது. அக்கறையே கிடையாது தெரியுமா? ஏன் மாப்ள, கேள்வி நீங்க மாட்டுக்கு கேட்க சொல்றீங்க, அப்பனா உங்களுக்கு அக்கறை கிடையாது. ஏன்னா ஏனோ தானே எந்த கேள்வி வேணாலும் கேட்டு போயிடலாம் பாருங்க. ஏன் வரல மச்சான், இதுக்கு இப்படியா பதில் சொல்லுவாங்க? அப்படிதான் பதில் சொல்ல முடியும். நீங்க சொன்ன ஆன்சர் எல்லாமே தப்பு.
ஐயோ மொத்தமே 2 கேள்வி 2 ஆன்சர் தாயா. ஒன்னு கேள்வி கேட்கலாமா, இன்னொன்னு கேள்வி கேட்க கூடாதா, அவ்வளவுதான் கேள்வி. புரியுதா? அதுக்கு நாங்க சொன்ன 2 ஆன்சர் தான். ஒன்னு கேள்வி கேளுமா, இல்ல கேள்வி கேட்காதமா, இதான் 2 ஆன்சர். இதுல புதுசா என்னத்த நீ கண்டுபிடிச்சா? இங்க பாரு அருள் மச்சான், போன தடவை உன் தங்கச்சி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்ததுல ஸ்ரீநிதிக்கு என்னதான் ஸ்கேன் பாக்குறோன்றது தெரியாம மிஷினே ஹேங் ஆயிடுச்சு. உன் தங்கச்சி போன வாட்டி குழந்தை ஆரோக்கியமா இருக்கான்னு கேட்டா. அப்படி கேட்கும்பொழுது பக்கத்துல நான் இருந்தேன். அப்போ ஸ்ரீநிதிக்கு பதில் நான் ஆன்சர் சொல்லிட்டேன். இந்த மாதிரி குழந்தை ஆரோக்கியமா தான் இருக்குமா, நீ கவலைப்படாதன்னு சொன்னதுக்கு அப்ப டாக்டருக்கு பதில் நீங்க பதில் சொல்றீங்க. அப்ப டாக்டர் வேற ஏதோ பதில் சொல்ல வந்திருக்காங்க. நீங்க முன்கூட்டியே சொன்னதுனால இப்ப இந்த பதில தான் ஸ்ரீநிதி சொல்லுவா அப்படின்னு பேசுறா. நீ என்ன பதில் சொல்ற? டாக்டர் கேட்டா நீ எதுக்கு பதில் சொல்றேன்னு கேட்கறேன். நீ என்ன போலீஸா இல்ல டாக்டரா? ஏன் அப்ப நான் டாக்டர் தானே ஸ்ரீநாத். அப்படி இருக்கும்போது நான் பதில் சொன்னா மட்டும் உன் தங்கச்சி ஏத்துக்கிறா? முதல்ல நீங்க 2 பேரும் டாக்டராவும் பேச தேவையில்ல, போலீஸாவும் பேச தேவையில்ல. ஃபர்ஸ்ட் என் தங்கச்சிங்களுக்கு புருஷனா பேசுங்கண்ணா. போங்கடா. இருந்தாலும் தப்புன்னா, எங்க அக்கா கேள்வி கேட்டுதான் அங்க மிஷின் ஹேங் ஆயிடுச்சுன்னு சொல்றது தப்பு. இன்னொன்னு, உங்கள்கிட்ட எங்க அக்கா கேள்வி கேட்கறதுக்கு டாக்டர் தான் பதில் சொல்லணும், நீங்க சொல்லக்கூடாதுன்னா. ஏய் வேணாண்டா, தேவையில்லாம போய் கேஸ் போட்டு தூக்கிட்டு போய் வச்சிருவேன். மச்சான்லாம் பார்க்க மாட்டேன்னா. இதுவும் கணக்குல தான் இருக்குன்னா பஞ்சாயத்து இருக்கு. ஏய் உண்மையாவே எனக்கு புரியலடா, இதான் பஞ்சாயத்தா? இதை விட பெரிய பஞ்சாயத்து என்ன இருக்குன்னு நினைக்கிற பாட்டி? யோ அருள் மச்சான், நாங்க தான் தப்பா கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். எங்க நீ சரியா பதில் சொல்லு பாக்கோம். நீ சொல்லுண்ணா, நீ சொன்னா நான் கேட்பேண்ணா. இங்கே பாரு தங்கம், ஸ்கேன் பார்க்க ஆரம்பித்த உடனே நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் குழந்தை தெரியுமா, அவங்க அந்த மெஷர்மெண்ட்லாம் எழுதுவாங்களா, அப்படி எழுதின உடனே நம்ம அந்த குழந்தைய பற்றி கேள்வி கேட்கணும்னு சொல்லணும். அப்படி கேள்வி கேட்கணும்னு சொன்னோம்னா குழந்தைய அப்படியே காமிச்சுக்கிட்டே பதில் சொல்லுவாங்க. சரியா? கொஞ்ச நேரம் நம்ம காத்துக்கிட்டு இருக்கணும். அப்படி காத்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அவங்க திருப்திக்கு ஒரு வாட்டி பார்த்துட்டு நம்ம திருப்திக்கு ஒரு வாட்டி பார்த்து சொல்லுவாங்க. அப்படிதானே? அப்படிதான்டாம்மா. என்ன எனக்கு நீ கேள்வியெல்லாம் முதல்ல கேட்டு, புரியுதா? அந்த கேள்வியெல்லாம் அவங்க ஞாபகம் வச்சுப்பாங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க ஸ்கேன் பாருங்கன்னு சொல்லு. அப்ப அவங்க உன் கேள்வியெல்லாம் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு போய் ஸ்கேன் பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ, இல்ல நீ கேட்ட கேள்வியில ஏதாவது டவுட் இருந்தாலோ ஸ்கேன் பார்க்கும்போதே பார்த்து வச்சுப்பாங்க. பார்த்து கரெக்டான ரிப்போர்ட் கொடுப்பாங்க. சரியாமா? கரெக்ட் இல்லண்ணா, இது கரெக்ட் தானே? நான் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் கேள்வி கேட்கணும், அப்படிதானே? ஆமாண்டம்மா. நான் பார்க்கறதுக்கு முன்னாடியே கேள்வி கேட்கணும், அப்படிதானே? ஆமாண்டம்மா. பாருடா டேய், உனக்கு இன்னும் 4 நாள்ல கல்யாணம், புரியுதா? நான் பாக்குறேன். அடுத்த 3 மாசத்துல நீ எப்படி உன் பொண்டாட்டிக்கு பதில் சொல்ற நான் பாக்குறேன்னா. பாருங்க, நான் நல்லா பதில் சொல்லுவேன்ல. என் தங்கச்சிகளை வச்சு ஒழுங்கா வாழ முடியல, அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒழுங்கா பதில் சொல்ல முடியல. எப்ப பாரு ஏதாவது பஞ்சாயத்து கூட்டிகிட்டே இருக்கிறது. இன்னைக்கு ஸ்கேனுக்கு போயிட்டு வந்து வச்சுக்கிறேன்னா. பாருங்க, அண்ணன் சொன்ன மாதிரி கேள்வி கேளுங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்த்துப்போம். இப்போ உங்களுக்கு திருப்தியா இருக்கிற மாதிரி அங்கே ஸ்கேன் ரிப்போர்ட் வரல அப்படின்னா நம்ம வேற டவுன்ல போய் ஆஸ்பத்திரியை பார்த்துப்போம். இந்த ஆஸ்பத்திரி நம்மளுக்கு ஒத்தே வராதுன்னா. அட இங்க பாருங்கடா, இப்பவே நீங்க ஸ்கேன் பார்க்க டவுன் ஆஸ்பத்திரிக்கே போங்க. நம்ம ஆஸ்பத்திரிக்கு போகணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களை வச்சிருந்தா அந்த நேரத்தில் 10 பேஷண்ட் அவங்க பார்ப்பானுங்க. நீங்க மட்டும் ஆஸ்பத்திரி உள்ள போனா அந்த 10 பேஷண்ட் விட்டு 10 டாக்டர் உங்க பின்னாடியே சுத்தணும்னா. உங்களுக்கு என்ன நாதி இல்லாம அந்த ஆஸ்பத்திரிக்கு போறோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? யாருல வேணாம்ப்பா, நீ தானே திறந்துட்டு இருக்கேன். முடியாது பாட்டி, முடியாது. என் தங்கச்சிங்க கண்ணு கலங்க கூடாது. கலங்கனா நான் கேள்வி கேட்பேன். அண்ணா இங்க பாரு, நான் கண்ணெல்லாம் கலங்க மாட்டேன்னா. அண்ணா நீ வருத்தப்படுற, நான் கண்ணு கலங்க மாட்டேன்னா. என்ன நீனும் கண்ணு கலங்காத? ஸ்ரீ அண்ணா நான் அழுவ மாட்டேன், நீ ஃபீல் பண்ணாதண்ணா. தம்பி கிருஷ்ணா நீ ஃபீல் பண்ணாதடா. அக்கா நான் ஃபீல் பண்ணலண்ணா, நீ ஃபீல் பண்ணாம இருக்கா, உள்ள வருத்தப்படும். அடே இது எதனடா நாங்களும் சொன்னோம். விடா, உங்க அண்ணன் சொன்ன பதில தான் சொன்னோம் தெரியுமா? பட் உங்க அக்காவுக்குலாம் மண்டையில ஏறல. எங்க அக்காவுக்கு எப்படி மண்டையில ஏற மாதிரி லவ் சொல்லி கொடுத்தீங்க, எங்க அக்காவுக்கு எப்படி மண்டையில ஏற மாதிரி கல்யாணத்தை பண்ணீங்க. அப்படி இருக்கும் பொழுது இப்போவும் இந்த ஸ்கேனை பத்தி நீங்க மண்டையில ஏற மாதிரி தான் சொல்லியிருக்கணும். இப்படா அதெல்லாம் நாங்க கரெக்டா தான் சொன்னோம்னா சும்மா வந்துட்டான் கிளாஸ் எடுக்கிறதுக்கு. இதுக்கு மேல எல்லாம் எவனும் பொறுமையா சொல்லி தர மாட்டான். இப்ப நாங்க சொல்ற எதுவுமே உங்க அக்காங்க மண்டையில ஏறாது, புரியுதா? ஏன்னா நீங்க எல்லாரும் கூட இருக்கீங்க. இந்த மாதிரி இருக்கிறதுனால தான்டா நாங்க சொல்ற வார்த்தைலாம் மண்டையில ஏற மாட்டுது. அப்ப எங்க அக்காவை கூப்பிட்டு தனியா போறேன்றீங்க, இல்லன்னா எங்களெல்லாம் வெளில போக சொல்றீங்க, அப்படிதானே? ஏய் இவன் பிரச்சனையை வேற மாதிரி மாத்திரம் தெரியுதான். கிளம்பிட்டு ஒண்ணா போலீஸ் டாக்டர் 2 பேரும் பதில் சொல்லுங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? நாங்க வெளில போகணுன்றீங்களா, இல்ல எங்க அக்காவில எங்கள்ட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறேன்றீங்களா? அப்பா சாமி, நீங்க கேட்கற கேள்வி எல்லாம் எங்க இருந்து கண்டுபிடிக்கிறீங்கன்னே தெரியலடா. விட்டா குடும்பத்தை பிரிச்சிருவீங்க போல் இருக்கு. நாங்க போறோம்னா ஆஸ்பத்திரிக்கு வந்தா வாங்க, வாராட்டி போங்க. வருத்தப்படாதீங்க 2 பேரும். ஆமாண்ணா 2 பேரும் வருத்தப்படாதீங்க. அவங்க கிடக்குறாங்க பொறுப்பு இல்லாதவங்க. உங்களுக்காக நாங்க ஃபீல் பண்ண மாட்டோம்ண்ணா. நீ சிரிச்சு தொலைங்கடி, அப்பதான் இவனுங்க சிரிப்பானுங்க. பாவம் தெரியுமா? ஆனா தம்பி முடியலடா. எப்பவும் என் தங்கச்சிங்க இப்படி சிரிச்சுட்டே இருக்கணும்னா எதுவா இருந்தாலும் அண்ணனுங்க பார்த்துப்போம், புரியுதா? மனசுல எதையும் வச்சுக்காம பேசிருங்க. ஏதாவது ஆசைப்பட்டா சொல்லிடுங்க. அது எந்த தூரத்துல இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து என் தங்கச்சிங்க கையில கொடுப்போம். சரிங்கண்ணா. கொண்டாட்டம்
கொதிடும் பாசம் குலசாமியம் மிஞ்சாதோ மனம் வளர போதெல்லாம் உயிர் நிறையும் துவாதோ கடலாழம் முந்தன் அன்பே என்று சொல்லிட சொல்லிட உள்ளம் பொங்காதோ என்ன சுத்தமோ நீ எங்கண்ணே. அஸ்வினா யாரா நீ அப்படிலாம் சொல்லக்கூடாதுண்ணா தங்கச்சியா மச்சானான்னு வரும்போது தங்கச்சி தானே. டேய் அதுக்குன்னு உன் தங்கச்சி கேட்ட கொஷின்ல லாஜிக் இருக்காடா. அண்ணா நோட் பண்ணிக்கண்ணே லாஜிக் இருக்கோ இல்லையோ நீயும் கேள்வி கேட்குற இதே மாதிரி ஸ்ரீ திக்கு முக்காடி நிற்கணும்ண்ணா. கண்டிப்பாம்மா இவனுங்க 2 தங்கச்சி வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறானுங்க. நாங்கள் எத்தனை தங்கச்சி வச்சிருக்கோம் இவனுங்களாம் மொத்தமாக எங்கள்கிட்ட நொந்து நூடுல்ஸ் ஆக போகிறானுங்க. ஆனால் ஸ்ரீநாத் இங்கே பண்ண பஞ்சாயத்துலாம் நியாயமாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கண்ணா. சரவணா நீங்கள் என்ன பட்டை போட்டு வந்திருக்கீங்க? என் பொண்டாட்டி நான் பயந்தாலும் பட்டை தான் போடுறா, அவள் பயந்தாலும் எனக்கு தான் பட்டை போடுறா. நான் தப்பாக பேசிட்டேனாமா. ஸோ இந்த மாதிரி என்னாலாம் எனக்கு வரக்கூடாது. ஹாஸ்பிட்டலுக்கு போய் நான் நல்லபடியாக திங்க் பண்ணணுமா, புள்ள மேலே அக்கறையாக இருக்கணுமா அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வரும்போது பட்டை போட்டு கூப்பிட்டு வந்திருக்கா தெரியுமா? ஐயோ பாவம் ஆனால் அண்ணன் க்யூட்டாக இருக்க தெரியுமா? ஐயா இங்கே பெருமா நீ மட்டும் அந்த மாதிரி சொல்லிட்டாதானே. க்யூட்டாக இருக்குன்னா என்னன்னு கேட்பா. அண்ணனுக்கு பட்டை போட்டது அழகாக இருக்கு அப்படின்னு மட்டும் அவளுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். டெய்லி பட்டை போட்டுருவோம் பார்த்துக்க. அண்ணன் பட்டையோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்தால் நல்லா இருக்கும் சொல்லு ஒரு டாக்டர் பார்த்தா. அதுவும் சரி அண்ணன் நான் சொல்ல மாட்டேன். துரோகிடா துரோகின்னா இங்கே பாரு உங்கள் பாசத்தெல்லாம் சொல்லி அழகாக புரிய வைக்கிறீங்களா, அதே மாதிரி நாங்கள்லாம் வச்சிருக்கிற பாசத்தை சொல்லி புரிய வைங்க. டேய் பாசெல்லாம் வச்சிருக்காங்கடா 2 பேரும். பட் அண்ணனுங்களாம் இப்போ நாங்கள் கிடைச்ச உடனே இதெல்லாம் இப்படி தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஏதோ மனசு திருப்திக்காக பேசிட்டு இருக்காங்க. ஏன் எங்கள் மனசு திருப்திக்காக நீங்கள் வேணா பேசுங்களேன். மச்சானுங்களும் ரொம்ப நாள் கழிச்சு தானே உங்களுக்கு கிடைச்சிருக்கோம். டேய் அப்படிலாம் பேசாதடா. எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தானே, எல்லாம் ஒரு லிமிட்டுக்கு தான். ஸ்கேன் பார்த்ததுக்கப்புறம் ஏதாவது பஞ்சாயத்து வச்சாலுங்க நீ வந்த பஞ்சாயத்துக்கு வருவேன். எடா போங்கடா திருந்த மாட்டானுங்க இவனுங்க. நீ வாங்க நம்ம போவோம். ஏன்னா எங்க 2 பேரும் கூப்பிட்டு போய் ரொம்ப நேரம் ஆகுது ஆளை காணோம் இன்னமா செக் பண்றாங்க. இது நார்மலாக வெயிட்டு ஸோ ஹைட்டு அதுக்கப்புறம் பிபி இதெல்லாம் செக் பண்ண தான் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸ்கேன் எடுக்கும்போது நம்மளை கூப்பிடுவா ஸ்ரீநிதி. என்ன ஸ்கேன் ரூம் பெருசு தானே இத்தனை பேர் போய் நிக்கலாம்ல. ஆனால் இங்கே இப்போ ரோஷினி உலகத்திலே ஒரு ஸ்கேன் எடுக்க இத்தனை பேர் வந்து நம்ம குடும்பத்துலேருந்து தான். நம்ம என்னதான் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாலும் இப்படியேமா நல்லா தானே இருக்கு நல்லா ஜாலியா. ஹாஸ்பிட்டலுக்கு வெளியில் ஒருத்தரை பார்த்தேன். என்னப்பா உங்கள் குடும்பம் மொத்தமும் போயிட்டு இருக்கீங்க, உங்கள் பொண்டாட்டிக்கலாம் அதுக்குள்ளமா பிரசவம் அலைகாப்பெல்லாம் வைக்காம பிரசவத்துக்கே நேரம் அட்மிட் பண்ணிட்டீங்களாப்பா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையாப்பான்னு கேட்குறாங்க. என்ன கூட கேட்டாங்கடா. கேட்பாங்க ஊர் மொத்தமும் கேட்பாங்க உலகம் மொத்தமும் கேட்கும். ஒரு ஸ்கேனுக்கு யாராவது இத்தனை பேர் கூட்டு வருவாங்களா? அவன் கன்சீவ் ஆனது தெரியாம புள்ள பக்கத்து தெரியாம போயிட்டு இருக்காங்க. நம்ம என்னடானா புள்ள தெரிச்சு 5 மாசத்துல 5 லட்சம் பஞ்சாயத்து வச்சிருக்கோம் தெரியுமா? இங்கே பாரு சரணா இந்த மாதிரிலாம் பேசக்கூடாதுன்னு ஒழுங்கா போய் ட்ரீட்மெண்ட் என்னன்னு கவனிக்கிற வேலையை பாரு. ஆஃபீஸில் வேலை இல்லையா உனக்கு? ஆஃபீஸ்ல வேலையே இருந்தாலும் பார்க்க மாட்டேன் ஆஃபீஸை இழுத்து மூடிட்டு வந்துருவேன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. அது சரி. ஏம்மா நீ போக வேண்டியதானே? அந்த கொடுமை ஏன் கேட்குறேன்னு நானாச்சும் ஆஃபீஸ் போகிறேன் நீங்கள் தான் ஹாஸ்பிட்டல் போகிறீங்கல்ல அத்தையும் வந்திருக்காங்க கிருஷ்ணா வந்திருக்காங்க எல்லாரும் போகிறீங்க நான் போகிறேன் ஆஃபீஸ்க்குன்னு சொன்னேன். அதுக்கு இவர் சொல்கிறாரு ஒரு அன்னிக்காரியாக இருந்துட்டு நீ தான் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலில் நிற்கணும் அதை விட்டுட்டு நீ மாட்டுக்கும் ஆஃபீஸ் போகிறேன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போ என் தங்கச்சிங்க மேலே உனக்கு பாசம் கிடையாதா? அன்னி கொடுமையை காட்ட பார்க்குறியா? அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்ட கேள்வியில் நான் தான் ஃபஸ்ட் ஆளாக ஹாஸ்பிட்டலில் வந்து நிற்கிறேன் தெரியுமா? என்னடா பின்ன அவ அண்ணி இல்ல நாத்தனார்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்க, அவ வந்து நிக்கணும்ல. இப்போ இத்தனை பேர் ஏன் நிக்கிறோம்? அத்தனை பேரும் நிக்கணும். அத்தனை பேரை பார்த்தாலும் தங்கச்சிகளுக்கு நிம்மதியா இருக்கும், ஸ்கேன் எடுக்க நிம்மதியா போகும். பீஸ்ஃபுல்லா தங்கச்சிங்க இருந்தா தானே குழந்தைங்க பீஸ்ஃபுல்லா இருக்கும்ல. சாமி முடியலடா. டேய் சரவணா இன்னைக்கு இத்தனை பேர் வந்திருக்கீங்க? மா ஏன் எல்லாரும் வந்திருக்கீங்க? தம்பி மருமகளுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்களப்பா. என் மருமகளுங்க வெகுலிடா. தம்பி எங்கள் பொண்ணுங்களுக்கு ஸ்கேன் எடுக்கிறாங்களப்பா. பிள்ளைங்க பயப்படும்ல தம்பி. அம்மா மீதி பேர்லாம் ஏன் வரல? அவங்கள மட்டும் ஏன் விட்டு வந்தீங்க? நல்லா கேள்றான். தம்பி அத்தை வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க ஏன்னா வீட்டிலே பஞ்சாயத்து ஆயிடுச்சு. கடவுளே. தாத்தா அப்பா எல்லாரும் நாளைக்கு நாளுங்க வேலை இருக்கிறதுனால அந்த வேலையை பார்த்துட்டு இருக்காங்கடா. அன்படிக்கு அம்மா நீங்கள் 2 பேரும் தான் அம்மா ஸ்தானத்தில் போறீங்க. நானாச்சும் போய் தெரு சொல்லிட்டு வரேன் நலுங்குன்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் போறோன்னு அவங்க போறேன்னு சொல்லிட்டாங்கடா. அது ஆறில் வந்திருக்கான்ல. யோ அருள் மச்சான். என்னடா? யோ ஒரு நார்மல் ஸ்கேனியா? அந்த ஸ்கேனை பக்கத்துக்கு என் குடும்பத்தையே திரட்டிட்டு வந்திருக்கேன். அண்ணன் தம்பி 4 பேர் கூட இருந்தா தானடா தெம்பா இருக்கும் புள்ளிகளுக்கு. ஸ்கேன் போய் பார்க்கும்போது பக்கு பக்குன்னு இருக்காதா? யோ உங்களெல்லாம் பார்த்தா எங்களுக்கு தான் ஏன் பக்கு பக்குன்னு இருக்கு. படிச்ச படிப்பு மொத்தமும் மறந்துடும் போல் இருக்கு. டேய் அருள் மச்சான் எல்லாரையும் கூப்பிட்டு வந்தது நல்லதுதான்ற மாதிரி தோணுதுன்னா இவங்க 2 பேரும் உள்ள அனுப்புனதுலேருந்து எனக்கு சரவணனுக்கும் கை கால் உதறுது. நாங்கள் என்னவோ யாரும் வேணான்னு தான் நினைச்சோம். இருந்தாலும் ஏன்னா இல்லடா எனக்கு கூட சொல்றதை பார்த்தா பயமா இருக்கு. குடும்பமா எல்லாரும் இருந்தா தைரியமா இருப்போம்ல.
ஏய் குடும்பமா எல்லாரும் இந்த தைரியம் ஆகிறதுக்கு 2 பேரும் பொண்டாட்டி என்ன பிரசவத்துக்கா சேர்த்திருக்கீங்க? அப்ப பேலன்ஸ் இருக்கிற 4 பேர் வந்துருவாங்கடா. இப்போதைக்கு 4 பேர் வரலல்ல. கடவுளே, தெளிவா பேசிட்டு இருந்தவங்களும் குழம்பிட்டானுங்களே. டேய், செக்கப்லாம் முடிச்சுதா? தம்பி, பிபிலாம் கரெக்டா இருக்காப்பா? வெயிட் கரெக்டா ஏறி இருக்கா? ஏன் வசந்த் மச்சான், புள்ளையும் நல்லா தெம்பா இருக்கா? ஐயோ. அம்மா, இதெல்லாம் சரிப்பட்டு வராது. நீங்கள் இங்கே நிற்காதீங்க. ஸ்கேன் ஸ்ரீநிதி பார்க்கும்பொழுது ஸோ அதோட ரிப்போர்ட்டை அங்கே உள்ள இசையும் வினோதினியும் நோட் பண்ணிட்டு இருப்பாங்க. புரியுதா? அந்த ரூமுக்கு போங்க. அந்த ஸ்க்ரீன்லையும் குழந்தை தெரியும். ஓகேவா? ஸோ அங்கேருந்து நீங்கள் பாருங்கள். மற்றபடி இங்கே லைவாக ஸ்கேன் எடுக்கும்பொழுது இவங்கெல்லாம் போய் பார்ப்பாங்க. புரியுதா? ஒரு ஸ்கேனுக்கு 1 or 2% தான் அலோவ் பண்ண முடியும். பட் நீங்களாம் கேட்குற கேள்வியை பார்த்தா மொத்தமாக போய் ஸ்கேன் ரூமில் நிப்பாட்டவும் முடியாது. பட் நிற்கிறாங்க பாருங்கள் 3 பேர். இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது. அதனால என்ன பண்ணுறீங்க, நீங்களாம் அந்த ரூமுக்கு போங்க. மற்றவங்களாம் இந்த ரூம்லேருந்து பார்க்கட்டும். தம்பி, அந்த ஸ்க்ரீன்லேயும் நல்ல புள்ள தெரியும்ல? அப்பா தெரியும்ல? அதெல்லாம் நல்லா தெரியும். தயவு செஞ்சு கிளம்புங்க. போங்க, அந்த பக்கம் ரூமுக்கு போங்க. இப்போவே இந்த பாடு, இன்னும் டெலிவரி எப்போ என்ன பாடு பட போகிறோன்னு தெரியலையா? ஏய் ஸ்ரீநிதி எங்கடா? வருவா இருங்க. செக் பண்ணிக்கிட்டு இருந்தா. ஸ்கேனுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய செக்அப்லாம் பண்ணணும்ல. மச்சான், பயம் எதுவும் இல்லையா? வரல மச்சான், சும்மாரியா நீ வேற எங்களையும் பார்த்துட்டு மாக்கிக்கிட்டு. ஸ்ரீநிதி, செக்அப்லாம் முடிஞ்சுதா? முடிஞ்சது சீனியர். ஸ்கேன் பார்க்க வேண்டியதான். ஐயே, பிள்ளைங்க ரெண்டும் பயந்துக்கிட்டே இருக்குண்ணா. அண்ணா, அதெல்லாம் பயப்படாதண்ணா, நான் தான் இருக்கேன்ல. ஸ்ரீநிதி ரொம்ப பயந்துட்டு இருக்கா. ஏன்னா நடுவில் நம்ம என்டி ஸ்கேன் பார்க்கலல்ல. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். நம்ம மிடில் ஸ்டேஜில் தானே பார்த்தோம் ஸ்கேனு. ஸோ அதனால பெருசாக டிஃபால்ட் இருக்காது. இப்போ நார்மலாக செக் பண்ண வரைக்கும் பிபி, வெயிட்டு, ஸோ இதெல்லாம் ஓகே தானே? அதெல்லாம் ஓகே. மகாக்கா கம்ப்ளீட்டாக ஓகே தான். மகாக்காவுக்கு ஸ்கேன் பார்க்கலாம். அப்போ அன்புக்குமா? சீனியர், எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஸ்ரீநிதி, இல்லை சீனியர், உடம்புலாம் நல்லா தான் இருக்குது. பிபி செக் பண்ணிட்டேன், எல்லாமே நார்மல் தான். ஆனால் வயிறு மட்டும் 5 மாதத்துக்கு இருக்கிற அளவை விட கொஞ்சம் ஏதோ பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஏய் என்ன சொல்கிற? என்னம்மா சொல்கிறேன்? நானும் பார்த்தேன். காலையில் கூட வயிறை தொட்டு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. பட் நான் ரொம்ப யோசிக்கக்கூடாது. ஏன்னா அவள் ஆள் கொஞ்சம் பூசினப்பலாம் இருக்கா. ஸோ அதனால் வயிறு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பெருசாக தெரியுது அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தேன். இல்லை சீனியர், ஒருத்தவங்க குண்டாக இருக்கிறதுனால வயிறு பெருசாக இருக்கிறதுக்கும் ப்ரெக்னன்சி பெல்லிக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ நீங்கள் அன்பு அந்த கண்ணோட்டத்தில் பார்த்துருக்க மாட்டீங்க. அதனால கிளாரிஃபிகேஷன் கிடச்சிருக்காது. எனக்குமே இப்போ கரெக்டான கிளாரிஃபிகேஷன் கிடைக்கல. கெஸ்ஸிங் தான். பார்க்கலாம், எதுக்கும் ஸ்கேன் ரிப்போர்ட் பார்த்துட்டு கிளியராக பேசி போனேன். என்ன ஸ்ரீநிதி ஏதோ சொல்கிறா? பயப்படாதீங்க மாமா, கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இருங்க, ஸ்கேன் ரூமுக்கு தானே போகிறேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணால் தெரிஞ்சிட போகுது. பட் அன்பு ஸ்கேனை பார்க்கறதுக்கு முன்னாடி நான் மகாக்கா ஸ்கேனை கிளியராக பார்த்துக்கிறேன். ஏன்னா அவங்க ஸ்கேன் கிளியராக சீக்கிரமாக முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அன்புக்கு தான் கொஞ்சம் டீட்டெயில் ஸ்கேன் பார்க்கணும். ஸ்ரீநிதி, பயப்படாதீங்க சீனியர், நீங்களே பயந்தா என்ன ஆகுறது? ஸோ இதெல்லாமே நார்மல் தான். ஒரு சில டிஃபிகல்ட் நம்மளுக்கும் வரதானே செய்யும். ஸோ பார்த்துக்கலாம், நீங்கள் எதுவும் worry பண்ணாமல் இருங்க. நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பேபியை கூப்பிட்டு உங்கள் எல்லாருக்கிட்டையும் காமிக்கிறேன். அப்போ நீங்கள் உள்ளே வந்தால் போதும். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து நான் செக் பண்ணும்போது நீங்களாம் கூட இருந்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க நர்வஸ் ஆவாங்க. அதனால நான் ஸ்கேன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களெல்லாம் கூப்பிட்டு நான் பேபியை காமிக்கிறேன். ஓகேவா? அதுவும் கரெக்டு தாம்மா. நாங்களாம் கூட இருந்தால் இன்னும் பதட்டமாக தான் ஆவாங்க. அதனால நீயே பாரு. எப்படியும் உங்கள் அக்கா பிள்ளைங்கள நீ தானே செக் பண்ண போகிற. உன் அக்கா பிள்ளைங்களெல்லாம் இந்த அண்ணன்கிட்ட ஒரு தடவை காமிச்சிரு. அண்ணன் கண்டிப்பாக நீ ஃபீல் பண்ணாமல் இரு, நான் பார்த்துக்கிறேன். என்னடி வந்ததுலேருந்து பேசிக்கிட்டே இருக்கேன், பேச மாட்டேன்? உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லை, புரியுதா? நீ என்கிட்ட பேசாத, நானும் உங்ககிட்ட பேச மாட்டேன். என் வேலையை என்னை பார்க்க விடு. தேவையில்லாமல் நடுவில் நீ டிஸ்டர்ப் பண்ணன்னு வச்சுக்கோயேன், என் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும். ஸ்ரீநிதி, ஒழுங்காக இருந்துக்க சொல்லிட்டேன். 4 நாளாக என்கிட்ட பேசாமல் தானே சுற்றிக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இப்போ மட்டும் என்ன? ஏய் அது வந்து அவரையா? என்னக்கா ஒரு மாதிரி பதட்டமாகவே படுத்திருக்கீங்க? அதெல்லாம் எதுவும் பயப்படாதீங்க. நாங்களாம் தானே கூட இருக்கோம். வேற எங்கேயாவது போய் நீங்க பார்த்தா பரவாயில்ல. நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் பாக்குறீங்க. அப்படி இருக்கும்பொழுது பயப்படாம படுத்துருங்கண்ணே. பயப்படலை, இருந்தாலும் நான் இப்போது ஸ்கேன் பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு மாதிரியாக ஜெல் வச்சு நான் அழுத்தம் கொடுப்பேன். பட் அது எதுவும் ப்ராப்ளம் கிடையாது. குழந்தையெல்லாம் எதுவும் பண்ணாது, சரிங்களா? நான் அழுத்தம் கொடுக்கும்போது பயப்படாதீங்க. நான் அப்படி அழுத்தி பார்க்கும்பொழுது தான் எனக்கு மெஷர்மெண்ட் எல்லாமே தெரியும். அதே மாதிரி உங்கள் குழந்தைக்கு வலிலாம் இருக்காது இந்த மாதிரி அழுத்துறதுனால, சரியாக்கா? அழுத்தி பார்க்கணுமா? ஆமாக்கா, அப்படி அழுத்தி பார்த்தா தான் எனக்கு தெளிவாக தெரியும், சரிங்களா? பட் நான் அழுத்துறதுனால உங்களுக்கு தான் லேசாக ஒரு மாதிரி இருக்குமே தவிர குழந்தைக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, சரிங்களா? சரி ஸ்ரீநிதி. உங்கள் வயிற்றுக்குள்ளே பனிக்கூடம் இருக்குல்ல, ஸோ அது உள்ள தான் குழந்தை இருக்கும். நான் அழுத்துறதுனால குழந்தை மேலெலாம் எதுவுமே படாது, சரிங்களா? நான் ஏன் அழுத்தம் கொடுக்குறேன் அப்படின்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில், அதாவது இந்த ஸ்க்ரீன்லேயும் எனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயும் கரெக்டாக எனக்கு தெரியணுன்றதுனால தான். அதனால நீங்க பயப்படாம படுத்துருங்க. எங்களுக்கு மெஷர்மெண்ட் கரெக்டா தெரியணுன்றதுக்காக தான் நாங்க அழுத்தம் கொடுப்போம். மற்றபடி உங்க பேபிக்கு வலிக்காது. என்னன்னா அழுத்துறதுனால உங்களுக்கு தான் வலிக்கும். நீங்க வேணா தாங்கிக்கோங்க, சரிங்களா? அதுவும் அந்த அளவுக்கு வலிக்காது. எவ்வளோ வலிச்சாலும் நான் பார்த்துப்பேன். ஆனால் சரி சரி, ரிலாக்ஸா இருங்க, ஒன்றும் இல்லை. இசை கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. மெஷர்மெண்ட்டு ஸோ எல்லாமே கரெக்டாக டைப் பண்ணிவிடுங்க. நான் எடுக்க கரெக்டாக பார்த்துக்கோ.
சரி ஸ்ரீநிதி. ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். அத்தா அம்மாலாம் வெளியில் இருக்காங்க. பட் நீ ரிப்போர்ட் எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு டைப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு ஜஸ்ட் குழந்தையோட மூவ்மெண்ட்டை மட்டும் காமி, ஓகேவா? அதுக்கு முன்னாடி அவங்கள கூப்பிட்டு நீ டென்ஷன் பண்ணிட்டு இருக்காத. நீ நோட் பண்ணுறப்பெல்லாம் தேவையில்லாமல் ஸ்க்ரீனை பார்த்து டென்ஷன் ஆவாங்க. சரிடி. அக்கா சிரிச்ச முகத்தோட இருங்க, அப்பதான் உங்கள் பேபி ஸ்மைல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் வர மாட்டுது. நீங்களே இந்த அலப்பறையை கூட்டுறீங்க. இன்னும் அன்புக்கு எப்படி ஸ்கேன் பார்க்க போறனோ தெரியலையே. எதுக்கும் நான் நோட் பண்ணவா? நோட் பண்ணடி, எதுக்கும் ஒரு வெரிஃபிகேஷனுக்கு இருக்கட்டும். வேறெதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். கண்ணில் வைத்து காத்திருப்பேன் என்னவனாலும். உன்னெதிரில் நான் இருக்கும் ஒவ்வொரு நாளும். உச்சி முதல் பாதம் வரை வீசுது வாசம். தினமும் 1000 முறை பார்த்து முடித்தாலும் இன்னும் பார்த்திடச் சொல்லி. அக்கா அங்க பாருங்க எப்படி உள்ள ஓடிட்டு இருக்காங்கன்னு. குழந்தை நல்லா ஆரோக்கியமா இருக்காங்க சரிங்களா? ஓடிக்கிட்டு இருக்காங்க பாரு. ஆமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. வரும்போது ஃபுல்லா சாப்பிட்ருக்கீங்க, ஸோ எனர்ஜியா தான் இருக்காங்க. இன்னும் வெளியில போய் எப்படியும் டயர்டா இருப்பீங்கன்னு ஃபேமிலியில ஜூஸ்லாம் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க. அதையும் குடிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் எனர்ஜியா இருப்பாங்க. உங்களுக்கு வயிற்றுல அவங்க மூவ்மெண்ட் பண்றதெல்லாம் தெரியுதா? தெரியுது ஸ்ரீநிதி. இப்பதான் 2-3 நாளா தெரிய ஆரம்பிச்சது. பட் இவ்வளோ மூவ்மெண்ட் பண்றாங்க. ஆமாக்கா, வயிறுக்குள்ள என்னதான் மூவ்மெண்ட் பெருசா பண்ணாலும் உங்களுக்கு வந்து லைட்டா தான் அசைவு தெரியும். இன்னும் மந்த் போக போக தான் உங்களுக்கு வந்து 7-8 மந்த்ல தான் நல்லா டீப்பா தெரிய ஆரம்பிக்கும். பார்க்கவே கியூட்டா இருக்கு. அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு காமிச்சலாமா? உங்க தங்கச்சி புள்ள எப்படி இருக்கு? ஜம் ஓடிக்கிட்டு இருக்காங்களே. ஏன் அருள் அண்ணா, ஏன் கிருஷ்ணா தம்பி எல்லாரும் பாத்துக்கிட்டீங்களா? புள்ள சூப்பரா இருக்கா? அக்கா ஏன் இருட்டா இருக்கு? கலர் பிரிண்ட் போட மாட்டீங்களோ? அடே கொழுப்பு ஜாஸ்தின்னா உனக்கு. கொழுப்பு உனக்கு கூடி போச்சுன்னு. இங்க பாருடா, ஸ்கேன் பாக்குறாங்க அப்படின்னா ஸ்கேன் பாக்குறவங்களோட ஹஸ்பண்டோ இல்ல கூட வந்திருக்கிற யாராவது கார்டியன் அம்மா தம்பி யாராவது ஒருத்தவங்கள தாண்டா கூப்பிட்டு காமிக்கணும், புரியுதா? அதை விட்டுட்டு நம்ம ஹாஸ்பிட்டல்ன்றதுக்காக ரூல்ஸ் எல்லாம் மீறிட்டு இருக்கீங்க பாத்துக்கோங்க. இல்லண்ணா நீ பாத்துட்டியா? சூப்பரா இருக்கு குழந்தை. எல்லாரும் பாத்துக்கோங்க, இப்பவே பாத்துக்கோங்க. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்டீங்கனால விஷுவல் காமிக்க முடியாது, புரியுதா? ரிப்போர்ட் கொடுப்பேன், வேணா ஃப்ரேம் போட்டு வச்சுக்கோங்க. என் பொண்ணு அழகா இருக்கா. போலீஸ்க்கு கொழுப்ப பத்தியா? அம்மா ரூல்ஸ் படி சொல்லக்கூடாது, புரியுதா? நான் சொல்லவும் மாட்டேன். நீ என்னதான் பொண்ணு பொண்ணுன்னு 10 வாட்டி கேட்டாலும் என்னால சொல்ல முடியாது, புரியுதா? நீ ஒன்றும் சொல்ல வேணாம், எனக்கு தெரியும்ண்ணா பொண்ணு தான் உள்ள இருக்கான்னு சொல்லிட்டு. என் பொண்ணு ஆரோக்கியமா இருக்கல்ல, அதுவே எனக்கு போதும். அதெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்காங்க சரிங்களா? கரெக்டா 20 வாரம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு சரிங்களா? குழந்தையோட மெஷர்மெண்ட் எல்லாமே கரெக்டா இருக்கு. குழந்தையோட வயிற்று பகுதி செரிமான உறுப்பு எல்லாமே கரெக்டா க்ரோத் இருக்கு. அம்மா புள்ள இவ்வளவு வெயிட் இருக்கும். எங்க அருள் அண்ணன் அல்டிமேட் அண்ணா. குழந்தை இப்போதைக்கு 300 to 350 கிராம்குள்ள தான் இருக்கும், ஓகேவா? ஏன்டா வெயிட் கம்மியா இருக்கு? அடே 5 மாசத்துல அவ்வளவுதான்டா வெயிட் இருக்கும். இதுக்கப்புறம் தான் வெயிட் ஏறும். சொல்ல போனா 6 மாசம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் எப்படி வெயிட் ஏறுதுன்னு தெரியாது, கடகடன் வெயிட் ஏறிடும் சரியா? இருந்தாலும் மகாக்கா சரியில்லைண்ணா, ஒழுங்கா சாப்பிடணும் இதுக்கப்புறம். சரிடா தம்பி சாப்பிட்றேன். ஹார்ட் பீட்லாம் நார்மலாக தான் இருக்கு, ஸோ எதுவும் பிரச்சனை கிடையாது. குழந்தைக்கு தேவையான ரத்த ஓட்டம் நல்லா இருக்கு, முதுகெலும்பு வளர்ச்சி எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஆக மொத்தத்தில் ரிப்போர்ட் கிளியர், ஓகேவா? மகா போலீஸ் மாமா, உங்க பொண்டாட்டி உங்களெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்லை. ரொமான்ஸ் பண்ணலாம் கூப்பிடாதீங்கண்ணா. ஆமா நான் என் பிள்ளைய தான் பார்ப்பேன்னு. அழகா இருக்கு. இசை எல்லாரும் பார்த்துட்டாங்களா? ஆமா குழந்தைய பார்த்துக்கிட்டீங்களா? கியூட்டா ஓடிக்கிட்டு இருக்குல்ல? ஆமாக்கா, இதெல்லாம் பார்த்தா சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் ஏய் நீ ஏன் பயப்படுற? இல்ல இல்ல வயிற்றுக்குள்ள எப்படிதான் இருக்குமா? பார்த்தா ஒரு மாதிரி இருக்குல்ல, மகானிக்கு ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்குமா? ஐயோ இவ வேற எதையும் யோசிக்கிறா போலயே. அம்மா புள்ள ஆரோக்கியமா இருக்குல்ல? எதுவும் பிரச்சனை இல்லைல்லம்மா? வளர்ச்சிலாம் சரியா இருக்கா? இது வந்தாலும் 1-2 தடவை பாத்துருமா இசை? மா எல்லாம் செக் பண்ணியாச்சு. 5 மாசத்துக்கான வளர்ச்சி கரெக்டா இருக்கு சரிங்களா? பாருங்க குழந்தை ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்காங்க. நம்ம குடும்பத்துல இருந்துக்கிட்டு இந்த பிள்ளை ஆக்டிவா தான் இருக்கணும். பின்ன உங்க எல்லாரும் குரலையும் கேட்டு வளர்ந்துட்டு இருக்கே, உள்ளே பயங்கரமா தான் ஓடிட்டு இருக்காங்க. வந்தா நம்ம நந்து குட்டிக்கே டஃப் கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு. ஆமாக்கா, எந்த குறையும் இல்லாத பிள்ளையும் அம்மாவும் பிரசவம் முடிஞ்சு நாங்கள் சந்தோஷமா கூட்டிட்டு போனோம். வெண்ணிலாவே வாடாத பூவே என் வாழ்வில் மீண்டும் என ஏந்த தாயே
பேபியோட ஹார்ட் பீட் ப்ளே பண்ணுறேன், கேட்டுருங்க. எல்லாருக்குமே கேட்குமாமா? ஆமாண்ணே, எல்லாருக்கும் கேட்குற மாதிரி தான் ப்ளே பண்ண போகிறேன். சரி, ஓகே. அன்புவை நான் ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை கூப்பிட்றேன், வந்து பார்க்கலாம். சரிங்களா? மகாக்கா, பொறுமையாக எந்திரிச்சு போங்க. எல்லாம் நான் பத்திரமா கூட்டு போறேன். இது சரி, அதான் எங்கள் மாமா இருக்காரு, பத்திரமா பார்த்துப்பாரு. கை தாங்களா பிடிச்சி கூட்டு போங்க மாமா. ரொம்ப நேரம் படுத்திருந்தது கால் மறுத்த மாதிரி இருக்கும். ஸோ பார்த்து பத்திரமா பிடிச்சி கூட்டு போங்க. ஐ லவ் யூ பொண்டாட்டி. ஐ லவ் யூ போலீஸை. ஆய், எந்த வெளில போங்க. மகாக்கா குழந்தை இதானா? ஆமா, உங்க மகாக்கா குழந்தை இவங்க தான். புள்ள நல்லா இருக்கா? அதெல்லாம் சூப்பரா இருக்காங்கண்ணே. நான் வெளியில வந்தோடனே என்ன மகாமா பார்த்துப்பாங்களா இல்ல அன்பம்மா பார்த்துப்பாங்களான்னு கேக்குறாங்க. சொல்லிருங்க, நான் பார்த்துப்பேன். நான் பார்த்துக்கிட்டது போ, மீதி நேரம் வேணா மகா கட்ட கொடுக்குறேன். அப்போ உங்க குழந்தை யாருங்க பார்த்துப்பா? மகாக்கா பார்த்துப்பாங்க, வீட்டில் இருக்கிறவங்க பார்த்துப்பாங்க. அது சரி, கூட்டு குடும்பத்துல பிள்ளைய வளர்க்கறதுக்கு ஆள் இல்ல. நீங்க அழகா கோஆபரேட் பண்ணும், ஓகேவா? அதெல்லாம் உங்க டாக்டர் வீட்ல ஒரு பாடம் எடுத்து தான் அனுப்பியிருக்காரு, தெரியுமா? எழுதப்பட்டாமா, எவ்வளவு பெரிய பஞ்சாயத்தை கூட்டு வச்சிருக்கீங்க. நாங்க ஒன்றும் பஞ்சாயத்து கூப்பிடல, அப்படியே உங்க டாக்டருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கண்ணா. சரி, ஸ்கேன் பார்த்துலாமா? பாருங்க பாருங்க, என் புள்ளெல்லாம் பார்க்கணும்னு ரொம்ப ஆசையா இருக்குண்ணா. ஏன் ஸ்ரீநிதி, நம்மளுக்கு இருக்கிற டவுட்டை பார்த்தா இந்த அன்புமாவும் நம்ம சீனியரும் பேசின மாதிரி இருக்குமோ? என்ன இருக்கும்? சும்மா ரெடி, நீ வேற பயமுறுத்தாத அன்புவேன். என்னக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அன்புமா, ஒன்றும் இல்லை. நம்ம ஸ்கேன் பார்க்கலாமா? உனக்கும் சொல்கிறேன், வயிற்றுல இப்போ ஜெல் மாதிரி வச்சு அழுத்தம் கொடுப்பேன். பயப்படாத, அது ஜஸ்ட் குழந்தை தெளிவாக தெரியணுன்றதுக்காக தான். உனக்கு தான் லேசாக ஒரு மாதிரியாக இருக்குமே தவிர உன் குழந்தையெல்லாம் ஒன்றும் பண்ணாது, சரியா? டாக்டர் சொன்னாரு, நீங்க அழுத்துவீங்களாமே, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்குமா. ஆனா அப்படி அழுத்தி பார்த்தா உன் பிள்ளை எப்படி இருக்கு எதற்கு நீங்க சொல்லுவீங்களா? நீங்க வலிக்கும் கிளிக்குன்னு ஏதாவது சொன்னா அப்படின்னா ஒழுங்கா பார்க்க முடியாதுன்னு சொன்னாரு. பரவாயில்ல, சீனியர் கரெக்டாக கைட் பண்ணி தான் கூப்பிட்டு வந்திருக்காரு. பட் இருந்தாலும் நீங்கள் அவரை வச்சு செஞ்சுருக்கீங்கன்னு. அதெல்லாம் இல்லை. சரி அன்புமா, ஸ்கேன் ஸ்டார்ட் பண்ணலாமா? இசை ரெடி அடி. அவ ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக வெயிட் பண்றா, நான் கூட ரெடி தாண்டி. ஏய், கரெக்டாக பார்த்துருண்ணா. ஏன்டி உனக்கு இப்படி ஒரு டவுட்டு? டவுட்டுன்றதை தாண்டி ஒரு சில பயமும் இருக்கு. சரி, நீ ஸ்டார்ட் பண்ணு. எல்லாரும் வெளில போயிட்டாங்களா? போயிட்டாங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி நான் எல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்றேன்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஃபைனலாக எல்லா மெஷர்மெண்ட்டும் நோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டா போதும், சரியா? டோரை லாக் பண்ணிட்டே வந்துட்டேன்டி, நீ எடு. அக்கா பார்த்து. சரிடாமா. இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதரை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண். டவுட் இருந்துச்சு, பட் அக்கா புள்ள எப்படி இருக்கு? ஆரோக்கியமாக இருக்காங்கம்மா. ஒரு நிமிஷம் அன்பு இரு. இப்போ என்னடி பண்றது? சீனியரை மட்டும் உள்ள கூப்பிட, வேற எதுவும் சொல்லாத. ஜஸ்ட் ஒரு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்காக ஸ்ரீநிதி கூப்பிட்றா அப்படின்னு மட்டும் கூப்பிடு. சீனியரை மட்டும் வர சொல்லு, வேற யாரையும் உள்ள விட்டுறாத சொல்லிட்டேன். இப்போதைக்கு சமாளிக்க முடியாது. சரி, வர சொல்றேன். வினோ சொல்லு, உள்ள வரலாமா? வினோதினி, என்னம்மா வந்து சைலண்டா நிக்கிறா? அது உள்ள வந்து பார்க்கலாம். அது ஒரு டவுட் ஸ்ரீநிதிக்கு, ஸோ அதான் சீனியரை மட்டும் உள்ள வர சொன்னா. என்னம்மா, போன வாட்டி மகாவுக்கு பார்த்துட்டு வெளியில வந்து எல்லாரும் வாங்க, ஸோ குழந்தைய பார்க்கலாம் அப்படின்னு தான் கூப்பிட்டீங்க. இப்போ என்ன சரவணனை மட்டும் கூப்பிடுறீங்க? அது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு வெரிஃபிகேஷன் தான். சீனியர்கிட்ட பேசிட்டு உங்கள் எல்லாரையும் இப்போ ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிட்றேன். இப்போதைக்கு சீனியர் மட்டும் உள்ளே வரணும். வினோ, சீனியர், ஒரு சின்ன ப்ராப்ளம். எனிதிங் சீரியஸ்? நத்திங் சீரியஸ், பட் நீங்கள் கூட வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீங்களும் சீனியர் மட்டும் உள்ள வரீங்களா? சரி, போ, நான் கூப்பிட்டு வரேன். என்னடா? இல்லை, ஓகே தானா, ரிப்போர்ட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையா? ஜஸ்ட் ஒன்று ஒரு 5 மினிட்ஸ் கூப்பிட்றா, அவள் டவுட் கிளியர் பண்ணிக்கிறதுக்காக. டே, ஏன்டா நீயே திருத்தணும் முடிக்கிற? உள்ள வாடா. ஆரில் மச்சான், அஸ்வின் நான் வெயிட் பண்ணுங்க, எதுவும் ப்ராப்ளம்லாம் இல்லை, குழந்தை நல்லா தான் இருக்கான். ஸோ அவன்கிட்ட ஒரு டீட்டெயில்ஸ் கேட்கணும். ஸோ நாங்கள் சீனியர் தானே ஸ்ரீநிதிக்கு, ஸோ அந்த மாதிரி ஒரு சில டவுட் இருக்கும்போது கேட்க தான் செய்வா. அதில் எதுவும் பிரச்சனை இல்லை, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். நீங்கள் பயப்படாமல் இங்கே நில்லுங்க, கூப்பிட்றேண்ணா.
அன்பு. ஜஸ்ட் ஏதோ ஒரு டவுட்னு சொன்னா, அவளுக்கு நான் சீனியர் டாக்டர்ல, அதனால என்னை கூப்பிட்டு கேட்குறா. என்கிட்ட கேட்டோடனே உங்கள் அண்ணனெல்லாம் கூப்பிட்டு காட்டுவாங்க. சரியா? சரி. ரிப்போர்ட் இதானே? இல்லை சீனியர், இது மகாக்காவோட ரிப்போர்ட்டு டிஸ்பிளே ஆகிருக்கு. பட் அன்புவோட ரிப்போர்ட்டு என்னடி? ஹார்ட் பீட் சவுண்ட் வைக்கிறேன் கேளுங்க. தென் மானிட்டர்லையும் டிஸ்பிளே பண்ணுறேன். ரேர் கேஸ் சீனியர், பட் உங்களுக்கு பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். இதுக்கடி இப்போ உன்னை பயமுறுத்துறேன்? சீனியர் ஆன் பண்ணட்டுமா? ம். சவுண்ட்ல டிஃப்ரெண்ட் தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. Triplet senior. You know senior, this is rare case, but the babies are perfectly healthy. டாக்டர் என்ன சொல்றாங்க? இன்பத்தை கருவாக்கினாள் பெண், இன்பத்தை என்ன டாக்டர்? கருவாக்கினாள் பெண், உலகத்தில் மனிதரை உருவாக்கினாள் பெண், விண்ணவர்க்கும் மன்னவர்க்கும் விலையற்ற செல்வம் பெண், விலையற்ற செல்வம் பெண்.